அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு மாதிரி தேர்வு ஒரு 3 டெஸ்ட் வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ என்டையர் தமிழ்நாடை கவர் பண்ணி உங்களுக்கு என்டையர் ரேங்க் லிஸ்ட் விடுற மாதிரி ஒரு பிளானோட இது வந்து பண்ணியிருக்கிறோம். ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு ஒரிஜினல் எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரியே இதை நடத்துகிற மாதிரி ஒரு பிளான் வந்து இருக்குது இந்த குரூப் 4க்கு. இந்த 3 ஃபுல் டெஸ்ட்டோடைய மார்க்கு ஒரு இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அதை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ் பண்ணுற மாதிரி இந்த எக்ஸாம் வந்து இருக்கும். அப்படியே உங்களுக்கு ஒரிஜினல் எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்து செட் பண்ண போகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே உங்களுக்கு OMR ரீட் பண்ணி உங்களுக்கு ஓவரால் ரேங்க் நம்ம அகாடமியில் 6 பிரான்ச்சில் நடக்கக்கூடிய எல்லாரோடைய ஸ்டூடெண்டோடையும் சேர்த்து உங்களுக்கு ஓவரால் ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின ஒரு இதான் இது முழு மாதிரி தேர்வு நம்ம வந்து 3 வந்து நடத்த போகிறோம். இதற்கான பேட்டர்ன் என்னென்னா ஒரிஜினல் பேட்டர்ன் தான். அதாவது பொது தமிழ்லேருந்து ஒரு 100 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்பாங்க, மேக்ஸ்லேருந்து ஒரு 25 கொஸ்டின், பொது அறிவிலேருந்து ஒரு 75 கொஸ்டின், ஒட்டு மொத்தமாக 200 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் வீதம் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் வந்து 300 மார்க்குக்கு இந்த டெஸ்ட் வந்து நடக்க போகுது. 3 மணி நேரம் நடக்கும் இந்த டெஸ்ட்டு. ஸோ அசல் வினாத்தாளை போலவே இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு சோர்ஸ் எங்கே அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய ஸ்கூல் புக்கு தான். சரிங்களா? நீங்கள் ஸ்கூல் புக் மட்டும் நல்லா தரவாக படிச்சுட்டாலே போதும், இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதனுடைய சோர்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக் தான். அப்புறம் டேட் அண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஸோ பிளேஸை பொறுத்த மட்டும் நம்மளுடைய ஆல் பிரான்ச்சஸ் தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர். ஸோ 6 இடத்துலையுமே இது வந்து நடக்க போகுது. சேம் டைமில் சேம் டேட்டில் வந்து நடக்கும், ஒன்று போல தான் நடக்கும். ஸோ 3 டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். டெஸ்ட் 1, 2, 3 எல்லாமே சாட்டர்டே தான். 3 டெஸ்ட்டுமே சாட்டர்டே தான் நடக்கும் ஒவ்வொரு வாரமும். ஸோ மொதல் டெஸ்ட் வந்து 18/5, ரெண்டாவது டெஸ்ட் வந்து 25/5, மூணாவது டெஸ்ட் வந்து 1/6 அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ எல்லாமே சாட்டர்டே தான் நடக்க போகுது. கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி இந்த டெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஸோ கரண்ட் அஃபேரையும் உள்ள நம்ம கொண்டு வந்திருப்போம். இந்த 200 கொஸ்டின்குள்ளே உங்களுக்கு ரீசெண்டாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரையும் சேர்த்து இந்த டெஸ்ட் வந்து நடத்த போது எல்லாருக்குமே ஃப்ரீ தான். யாருனாலும் இதை வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஓப்பன் டு ஆல் தான். எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் அகாடமி ஸ்டூடெண்ட் இல்லை அப்படிங்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் யாராலும் இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே கரண்ட் அஃபேர் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு சிம்பிளிஃபைடாக நீங்கள் படிக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க. அதையும் அவங்க வாங்கி நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உதவுவது. அடுத்த தேர்வு முடிந்தவுடன் முழு விளக்கத்துடன் விடைத்தாள் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கா, வெளியே வரப்போ உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட அந்த 200 கொஸ்டினுக்கு உண்டான ஒரு ஆன்சர் கீ வந்து கையில் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து OMR ஷீட் மூலிமா நடத்தப்பட்டு கணினி மூலிமா திருத்தப்பட்டு உங்களுக்கு வந்து ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டு நம்ம 6 பிரான்ச்சில் இருக்கிற எல்லாரையும் சேர்த்து ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டு ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இதில் வந்து சொல்ல போகிறாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், யாருனாலும் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட்டு. ஸோ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் அட்டன் பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த பிரான்ச்சோடைய நம்பர்ஸ்லாம் இதில் வந்து இருக்குது. ஸோ இந்த 6 இடத்துல உங்களுக்கு எது வந்து ஃபீஸிபிளாக இருக்குதோ அந்த இடத்துக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணியிருக்கணும், இதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும். சரிங்களா? இந்த எக்ஸாம் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த 3 எக்ஸாமும் உங்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஒரு பயனை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.